கல்யாண வீடு வத்த குழம்பு பண்ணிருக்கேன். சாப்பாடு சாப்பிடக்கூடாது, டயட்ல இருக்கணும்லாம் நினைச்சாங்கன்னா இந்த குழம்பு கிட்டே போக கூடாது. நல்லா சாப்பாடு சோறு போட்டு நல்லா சாப்பிடலாம் பெசஞ்சு. அப்படி இருக்கு, சூப்பரா இருக்கு. உண்மையிலே கல்யாண வீட்டுல சாப்பிடுவோம்ல அந்த மாதிரியான டேஸ்டோட இருக்கு. கல்யாண வீட்டு வத்த குழம்பு ஏன் அவ்வளோ டேஸ்டா இருக்குன்னா அதுல ஃப்ரெஷ்ஷா அரைச்சி போடுற மசாலாவால தான். மசாலா அரைச்சி கல்யாண வீட்டு வத்த குழம்பு பார்க்கலாமா? இப்போ மசாலா அரைக்க மல்லி, சீரகம், மிளகு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, அரிசி, வெந்தயம், மிளகா நல்லா வறுத்துட்டு மிக்சியில சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிட்டு ஓரமா இருக்கட்டும். இப்போ சட்டியில நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 25 கிராம் சுண்டக்காய் வத்தலையும் ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ குழம்பு கூட்டி விட்டுடலாம். அதே எண்ணெயில கடுகு, வெந்தயம், பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி சேர்த்து நல்லா வதங்கியதும் வறுத்து அரைச்ச வத்த குழம்பு மசாலா, குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அது கூடவே 2 நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சல், உப்பு, பொரிச்ச சுண்டவத்தல சேர்த்துட்டு மூடி போட்டு குழம்பு நல்லா சுண்டி வந்ததும் கடைசியா கருவேப்பிலை கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்து இறக்குனீங்கன்னா கல்யாண வீட்டு வத்த குழம்பு ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. பாய் மக்களே.